ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். வணக்கம் ஜிடிஎன் நேயர்களே, இன்று ஜூலை மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கின்றோம். வணக்கம் அமுதன். வணக்கம் ஸ்டீஃபன். வணக்கம் நேயர்களே. இன்றைய தினமும் நாம் வழமை போல வீரகேசரி பத்திரிகையின் நிகழ்ச்சியில் முதலாவதாக எடுத்துக்கொள்ளலாம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக, வெளிநாட்டவர்கள் யாழ்ப்பாணம் செல்வதற்கு பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி தேவையில்லை, ஓமந்தையில் பதிவு செய்துவிட்டு பயணத்தை தொடரலாம், பாதுகாப்பு அமைச்சு அறிவிப்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் இருந்து இலங்கை வருபவர்கள் யாழ்ப்பாணம் செல்வதற்கு பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி பெற தேவையில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு கடவுச்சீட்டு உடையவர்கள் யாழ்ப்பாணம் செல்வதற்கு பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி பெறும் முறை கடந்த சில மாதங்களாக அமலில் இருந்தது. இந்த நடைமுறை நேற்று முதல் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. வெளிநாட்டு கடவுச்சீட்டை உடையவர்கள் நாட்டின் ஏனைய பிரதேசங்களுக்கு செல்வதை போன்று யாழ்ப்பாணத்திற்கும் செல்ல முடியும். ஓமந்தையில் அமைக்கப்பட்டுள்ள விசேட காவலரணில் விவரங்களை பதிவு செய்துவிட்டு இவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு பயணத்தை தொடரலாம் என்று இராணுவத்தினர் அறிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் செல்வதற்கு பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி பெறும் நடைமுறை நேற்று முதல் நீக்கப்பட்டதுடன் பாதுகாப்பு அமைச்சில் இந்த அனுமதி பெறுவதற்காக அமைக்கப்பட்ட அலுவலகமும் நேற்று முதல் மூடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செல்வதற்கு பாதுகாப்பு அமைச்சின் அனுமதிக்கு விண்ணப்பித்தவர்கள் நேற்று பாதுகாப்பு அமைச்சுக்கு சென்றபோது அனுமதி பெறும் நடைமுறை நீக்கப்பட்டுள்ளதாகவும் சாதாரணமாக யாழ்ப்பாணத்துக்கு வெளிநாட்டு கடவுச்சீட்டு உடையவர்கள் பயணிக்க முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குடாநாட்டில் அவசர தேவைகள் நிமித்தமும் மற்றும் மரண வீடுகளுக்கு செல்வதற்கும் வெளிநாடுகளிலிருந்து வருபவர்கள் அவர்கள் இலங்கையராக இருந்தாலும் வெளிநாட்டு கடவுச்சீட்டை கொண்டிருந்தால் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி பெறும் நிலை காணப்பட்டு வந்தது. இதனால் வெளிநாட்டிலிருந்து வரும் இலங்கையர்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வந்தனர். வெளிநாட்டவர்களாக இருந்தாலும் சரி, யாழ்ப்பாணத்தில் பிறந்திருந்தால் அவர்கள் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியை பெற தேவையில்லை என்ற நடைமுறை முன்னர் இருந்தது. ஆனால் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் அத்தகையவர்களும் அனுமதி பெற்று குடாநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற நடைமுறை அமலுக்கு வந்திருந்தது. வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்த பின்னர் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதிக்கு ஒருவர் விண்ணப்பித்தால் அனுமதி கிடைப்பதற்கு 4 தினங்கள் காத்திருக்க வேண்டிய நிலை காணப்பட்டது. இதனால் வெளிநாடுகளிலிருந்து வரும் இலங்கையர்கள் பெரும் கஷ்டங்களை அனுபவித்தனர். கொழும்பிலிருந்து வெளிநாட்டு கடவுச்சீட்டு உடையவர்கள் யாழ்ப்பாணம் செல்லும் போது படையினரால் அவர்களது கடவுச்சீட்டும் கடவுச்சீட்டுடன் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியும் பரிசீலிக்கப்பட்டு வந்தன. இந்த நடைமுறைக்கு தமிழ் அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்திருந்தன. இந்த நிலையிலேயே நேற்று முன்தினம் நடைமுறையானது நீக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வீரகேசரியின் மற்றொரு முக்கிய செய்தியாக, வடக்கு கிழக்கு மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு காணாவிடின் இந்தியா தலையிடும், பொன்சேகா எச்சரிக்கை, நாமே தீர்ப்போம் என்கிறார் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. நான் கூறியதைப் போல கிழக்கில் பயங்கரவாதம் தலை தூக்கிவிட்டது. வடக்கு கிழக்கு மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு காணாவிடின் இந்தியாவின் தலையீட்டை தடுக்க முடியாது என்று முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்தார். கிழக்கில் வங்கியை பொதுமக்கள் கொள்ளையிடவில்லை, பயங்கரவாதிகளே கொள்ளையிட்டுள்ளனர். அதேபோல எமது பிரச்சனையை நாமே தீர்த்து கொள்வோம் என்றும் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் ட்ரையல் அட் பார் முறையில் நடைபெற்று வருகின்ற வெள்ளைக்கொடி விவகார வழக்கிற்கு நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட போது வழக்கு ஒத்திவைக்கப்பட்ட பின்னர் நீதிமன்ற வளாகத்தை விட்டு வெளியேறும் போதே வெளியே கூடியிருந்த ஊடகவியலாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை வழக்கு ஒத்திவைக்கப்பட்டதன் பின்னர் மன்றை விட்டு வெளியேறுகையில் வடக்கு கிழக்கு மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும், பிரச்சினையை தீர்ப்பதற்கு வேறு நாடுகளுக்கு கொண்டு செல்ல வேண்டாம் எனவும் சரத் பொன்சேகா கூறியுள்ளார். அவ்வாறு செய்தால் வடக்கு கிழக்கு மக்கள் தொடர்பில் தென்பகுதி மக்களிடத்தில் நம்பிக்கையின்மை ஏற்படும். அதேபோல அம்மக்கள் தொடர்ந்தும் துன்பப்பட்டால் இந்திய மத்திய அரசும் தமிழக அரசும் எமது பிரச்சனையில் தலையிடும். அதற்கு இடமளிக்க முடியாது. எமது பிரச்சனையை நாமே தீர்ப்போம் எனவும் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். வீரகேசரி பத்திரிகையின் மற்றும் ஒரு செய்தியாக, அதிகளவு உள்ளூராட்சி மன்றங்களை யாழ்ப்பாணத்தில் கைப்பற்ற முடியும், அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த கூறுகிறார் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் அதிக அளவான உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்ற முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் வேட்பாளர்கள் மிகவும் உற்சாகத்துடன் செயற்பட்டு வருகின்றனர் என்று முன்னணியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணத்துக்கு அமைச்சர்கள் குழுவினர் விஜயம் மேற்கொண்டமை மற்றும் வேட்பாளர்களுக்கு செயலமர்வை நடத்தியமை தொடர்பில் விவரிக்கும் போது அமைச்சர் பிரேமஜயந்த இவ்வாறு குறிப்பிட்டார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் எதிர்வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ள தேர்தலில் எமது ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு செயலமர்வை நடத்தும் பொருட்டு ஞாயிற்றுக்கிழமை அங்கு விஜயம் செய்தோம். எமது கூட்டணியின் வேட்பாளர்கள் மிகவும் உற்சாகத்துடன் தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். எமக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு காணப்படுகிறது. நாங்கள் யாழ்ப்பாணத்தில் சில நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டோம்.
இந்த நிலையில் வடக்கில் அதிக அளவான உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்ற முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு தற்போது ஏற்பட்டுள்ளது எனவும் அதற்கேற்ற வகையில் நாங்கள் பிரசார பணிகளை மேற்கொள்வோம் எனவும் அதிக அளவான வெற்றியை பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது எனவும் அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். வீரகேசரி பத்திரிகையின் மற்றும் ஒரு செய்தியாக இந்திய உயர் அதிகாரி இலங்கை வருவார் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை இந்திய மீனவர்களின் விவகாரம் தொடர்பில் பேச்சுவார்த்தை மேற்கொள்வதற்காக இந்திய வெளிவிவகார அமைச்சின் உயர் அதிகாரி ஒருவர் விரைவில் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் SM கிருஷ்ணா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மீனவர்கள் 14 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருந்த போதே அந்நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் இக்கருத்தினை தெரிவித்துள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து இந்திய வெளிவிவகார அமைச்சர் மேலும் கூறுகையில், இந்த விவகாரம் தொடர்ந்தும் இப்படியே செல்ல முடியாது. இந்த விடயத்தில் இலங்கை அரசுடன் ஏதோ ஒரு அடிப்படையிலான புரிந்துணர்வுக்கு நாம் வந்தாக வேண்டும் என நான் நினைக்கிறேன். இவ்வாறான அடிப்படை ஒன்றினை உருவாக்கும் பட்சத்தில் இவ்வாறான விரும்பத்தகாத சம்பவங்கள் அடிக்கடி நிகழாது. சர்வதேச கடற்பரப்பு என்பது ஆபத்துக்கள் நிரம்பிய ஒரு விடயமாகும். இருப்பினும் மீனவர்கள் சர்வதேச கடற்பாதுகாப்பு எல்லை சட்டங்களை முறையாக மதித்து நடப்பது இல்லை எனவும் வெளிவிவகார அமைச்சர் SM கிருஷ்ணா தெரிவித்துள்ளார். இதேவேளை மேற்படி மீனவர்கள் 14 பேரும் இலங்கை கடற்படையினரால் பின்னர் இந்திய கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது எனவும் அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வீரகேசரி பத்திரிகையின் 2ஆம் பக்கத்தில் ஒரு முக்கிய செய்தியாக வெள்ளைக்கொடி வழக்கு விசாரணையில் மீண்டும் மின்தடை, நீதிபதி கடும் விசனம், தேவையில்லாததற்கு வீண் செலவு என்கிறார் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் 3 நீதிபதிகள் குழு முன்னிலையில் வெள்ளைக்கொடி வழக்கு விசாரணை நேற்று திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளையில் மீண்டும் மின்தடை ஏற்பட்டமையினால் கடும் விசனமடைந்த நீதிபதிகள் குழு மேற்படி வழக்கு விசாரணையை இன்று செவ்வாய்க்கிழமை வரைக்கும் ஒத்திவைத்தது. நீதிமன்றங்களின் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை. இதனால் மக்கள் பெரும் சிரமப்படுகின்றனர். எனினும் தேவையில்லாத வீண் செலவு செய்யப்படுகிறது என்றும் நீதிபதி HNPP வராவெவ இதன் போது சுட்டிக்காட்டினார். வெள்ளைக்கொடி விவகார வழக்கு மேல் நீதிமன்ற நீதிபதிகளான தீபால் விஜயசுந்தர தலைமையிலான HNPP வராவெவ, சர்பிக் ரஸ்வின் ஆகிய நீதிபதிகள் குழு முன்னிலையில் ட்ரையல் பார் முறையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. 3 நீதிபதிகள் குழுவில் ஒருவரான HNPP வராவெவுக்கு ஏற்பட்டிருந்த சுயயினம் காரணமாக ஜூன் மாதம் 23ஆம் தேதி நடைபெறவிருந்த மேற்படி வழக்கு விசாரணை நேற்று திங்கட்கிழமை வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. வழக்கில் நேற்றைய தினம் சாட்சி அளிப்பதற்காக பேராசிரியர் எஸ்லி அல்பே, ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கரு ஜெயசூரிய மற்றும் சண்டே லீடர் பத்திரிகையின் ஊடகவியலாளர் ரஷ்மி விஜயவர்தன ஆகியோர் மன்றில் பிரசன்னமாகி இருந்தனர். ஒத்திவைக்கப்பட்ட வெள்ளைக்கொடி வழக்கு விசாரணை நேற்று முற்பகல் 11:15 மணிக்கு ஆரம்பமானது. பிரதிவாதி தரப்பில் ஆஜரான ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கரு ஜெயசூரியவின் சாட்சியத்தை பிரதிவாதியின் சட்டத்தரணியான நளின் லதுஹெட்டி நெறிப்படுத்தினார். வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் முற்பகல் 11:20 மணிக்கு நீதிமன்ற வளாகத்தில் திடீரென மின்சாரம் தடைப்பட்டது. அப்போது மன்றுக்குள் இருந்த பணியாளர்கள் நீதிமன்றத்தின் பிரம்மாண்டமான கதவுகளை திறந்து மன்றுக்குள் வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கு பிரயத்தனம் செய்தனர். இதனிடையே சாட்சியம் அளித்துக் கொண்டிருந்த கரு ஜெயசூரிய MP சாட்சி கூண்டுக்குள் இருந்து இறக்கப்பட்டதுடன் மன்றுக்கு வெளியில் இருந்து மற்றொரு சாட்சியும் மன்றுக்குள் அழைக்கப்பட்டார். நீதிமன்றத்தில் மின் தடை அடிக்கடி ஏற்படுவதை இட்டு கடும் விசனமடைந்த நீதிவாதி HNPP வராவெவ நீதிமன்றத்தின் வளாகத்தில் கார் தரிப்பிட நிர்மாணத்திற்கு 80 லட்சம் செலவிடப்பட்டுள்ளது எனவும் எனினும் மின் பிறப்பாக்கியின் விலை அத்தொகையை விட குறைவானது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மின் பிறப்பாக்கியை கொள்வனவு செய்வதற்கு நிதி ஒதுக்கப்படவில்லை எனவும் தேவையில்லாதவற்றுக்கு வீண் செலவு செய்யப்படுகிறது எனவும் தேவையான விடயங்களுக்கு நிதி செலவிடப்படுவது இல்லை எனவும் நீதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். அடுத்ததாக உதயன் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். உதயன் பத்திரிகையின் ஒரு முக்கிய செய்தியாக முதல்வர் பதவிக்கு இயங்கும் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் ஆண்டின் முற்பகுதியில் நடைபெறவுள்ள வடமாகாண சபை தேர்தலில் தாம் முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடப் போவதாக அமைச்சரும் EPDPயின் செயலாளருமான டாக்டர் தேவானந்தா யாழ்ப்பாண மக்களிடம் வெளிப்படையாக தெரிவித்துள்ளதுடன் ஆதரவும் கேட்டுள்ளார். கடந்த சனிக்கிழமை யாழ் வீரசிங்கம் மண்டபத்தில் இடம்பெற்ற யாழ் மாவட்ட முன்பள்ளி ஆசிரியர்களை கௌரவிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் டாக்டர் தேவானந்தா இதனை தெரிவித்துள்ளார். தாம் அரசுடன் இணைந்து அமைச்சராக இருந்து கொண்டு மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருவதாகவும் அதேபோல் நடைபெற உள்ள வடமாகாண சபை தேர்தலில் தன்னை முதலமைச்சராக மக்கள் தெரிவு செய்தால் மென்மேலும் உதவ முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். இவ்வாறு முதலமைச்சராக வேண்டும் என்ற எண்ணம் இன்று நேற்றல்ல, உங்களை காண்கின்ற போதெல்லாம் சொல்லி வருகிறேன். எனவே என்னை முதலமைச்சராக தெரிவு செய்வீர்கள் என நம்புகிறேன் எனவும் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா கூறியுள்ளார். இந்த நிகழ்வில் பல நூற்றுக்கணக்கான முன்பள்ளி ஆசிரியர்கள் யாழ் மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருந்தனர். அமைச்சரின் இந்த கோரிக்கைக்கு அவர்கள் எந்த சலனமும் செய்யாமல் மௌனமாக இருந்தனர் எனவும் உதயன் அந்த செய்தியில் குறிப்பிட்டுள்ளது. வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்டு தமிழர் வாழ் நிலங்களை
பன்பரித்த ஸ்ரீலங்கா கடற்படையினர் என்ற தலைப்பிலும் உதயனில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. அம்பாறை, புத்துவில், பானம களப்பில் கடற்தொழிலில் ஈடுபட்டு வந்த 100 குடும்பங்களை அங்கிருந்து பலவந்தமாக வெளியேற்றிவிட்டு ஒரு பகுதியை ஸ்ரீலங்கா கடற்படையினர் கைப்பற்றியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடற்படையின் 5 படகுகள், ஒரு பெரிய கப்பல் என்பன நிரந்தரமாக களப்பில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இவற்றை நிறுத்துவதற்கு தேவையான நிர்மாணிப்பு பணிகள் கூட பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. கடற்படையினர் வன்பற்றியுள்ள பிரதேசத்தில் எந்த காரணம் கொண்டும் கடற்தொழிலாளர்கள் அனுமதிக்கப்படுவது இல்லை எனவும் கூறப்படுகிறது. கடல் விமானங்களை தரையிறக்குவதற்கு ஏதுவான வகையிலும் களப்பு பகுதியை மாற்றியமைக்க கடற்படையினர் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும், அப்பகுதியில் உள்ள 7 ஏக்கர் நிலப்பரப்பில் 5 ஏக்கர் பரப்பளவை கொண்ட தீவு ஒன்று தனியார் வர்த்தகர் ஒருவருக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும், அந்த வர்த்தகர் தீவில் விடுதி நிர்மாணிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் மேலும் கூறப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த வெள்ளிக்கிழமை பானம களப்பில் கடற்படையினர் மீன்பிடிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து மக்கள் ஸ்ரீலங்கா கடற்படைக்கு எதிராக கிளர்ந்து எழுந்து மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் இறங்கினர். கடற்படையினர் பல்வேறான அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் தொடர்ந்து ஆர்ப்பரித்து நிற்கின்றனர். மக்களின் இடைவிடாத ஆர்ப்பாட்டத்தை அடுத்து கடற்படையினருடன் ஸ்ரீலங்கா படை அதிகாரி, கடற்தொழிலாளர்கள் சங்க தலைவர், விகாராதிபதி, காவல்துறை பொறுப்பதிகாரி ஆகியோர் இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இதனை அடுத்து கடற்படையினர் தாம் மீன்பிடிக்க அனுமதிப்பதாகவும், களப்பிலிருந்து தமது படகுகளை அகற்றுவதற்காகவும் புதிய முகாம்கள் அமைக்கப்பட மாட்டாது எனவும் வாக்குறுதி அளித்துள்ளனர். இந்த நிலையில் மீண்டும் ஸ்ரீலங்கா படையினர் அந்த வாக்குறுதியை காற்றோடு தூக்கி வீசிவிட்டு தற்போது காணிகளை வன்பறித்து அடாவடித்தனம் செய்து வருகின்றனர் எனவும் உதயன் பத்திரிகையின் அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக தமிழகத்தில் வெளியாகும் தினமணி பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். தினமணி பத்திரிகையின் ஒரு முக்கிய செய்தியாக கருப்பு பண விவகாரம் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்தது உச்சநீதிமன்றம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டு வங்கிகளில் உள்ள கருப்பு பணம் விவகாரத்தில் விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் 13 பேர் அடங்கிய சிறப்பு விசாரணை குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்து உத்தரவிட்டுள்ளது. இந்த குழு உச்சநீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் செயற்படும். சுவிஸ் வங்கியில் இருக்கும் 26 இந்தியர்களின் கருப்பு பணம் குறித்த விவரங்களை தெரிவிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி முன்னாள் சட்ட அமைச்சரும் சட்ட நிபுணருமான ராம்ஜித் மலானி உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இதுகுறித்து விவரங்களை வெளியிட மத்திய அரசு மறுப்பு தெரிவித்தது. இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள ஒப்பந்தத்தின் காரணமாக அந்த தகவல்களை வெளியிட முடியாது என அரச வழக்கறிஞர் வாதாடினார். இந்த நிலையில் கோடை விடுமுறைக்கு பின் திங்கட்கிழமை உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதிபதிகள் பி. சுதர்சன் ரெட்டி, S.S. நிஜார் முன் இந்த விசாரணை நடைபெற்றது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி P.P. ஜீவன் ரெட்டி தலைமையில் 13 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உத்தரவிட்டனர். ஓய்வு பெற்ற மற்றொரு நீதிமன்ற நீதிபதி MP ஷா அக்குழுவின் துணைத் தலைவராக இருப்பார் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்த குழுவில் உளவு அமைப்பான ரோவின் இயக்குனரும் இடம்பெற்றுள்ளார். நீதிமன்ற நேரடி கண்காணிப்பின் கீழ் இந்த சிறப்பு புலனாய்வு குழு செயற்படும். கருப்பு பண விவகாரத்தில் மத்திய அரசு மெத்தனமாக செயற்படுகிறது எனவும், வெளிநாட்டு வங்கிகளில் பெரும் தொகை போடப்பட்டுள்ளதாக அரசே கூறியுள்ளது எனவும், இருப்பினும் அது முனைப்புடன் விசாரணை நடத்தப்படவில்லை எனவும் நீதிபதிகள் இதன்போது தெரிவித்துள்ளனர். கருப்பு பண பதுக்கல் பட்டியலில் இடம்பெற்றவர்கள் இந்தியாவில் தான் உள்ளனர். குறிப்பாக அசன் அலி விவகாரத்தில் விசாரணை உச்ச நீதிமன்றத்தின் குறுக்கீட்டுக்கு பிறகே ஆரம்பிக்கப்பட்டதாகவும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். பூனே குதிரைப்பண்ணை அதிபர் அசன் அலி, கொல்கத்தா தொழிலதிபர் காசிநாத் தபோரியா ஆகியோர் வெளிநாட்டு வங்கிகளில் பதுக்கி வைத்துள்ள கருப்பு பணம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வழக்கு தாக்கல் செய்யும் எனவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஸ்டீஃபன். நான் அமுதன். வணக்கம் நேயர்களே.